வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்முடைய வீட்டுக்கு வந்து ஒரு விருந்தாளி வந்திருந்தாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா அணில். நான் வந்து நேற்று காலையில் பார்க்கும்போது வீட்டு வாசல் வழியாக அணில் வந்தது. நான் வந்து அதை உள்ள வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெட்டி விட்டேன். ஆனால் அதையும் மீறி என்னை டிம்கி கொடுத்துட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டு மேலே கீழே ஏறி மேலே போய் பறந்த மேலே ஏறிடுச்சு. அதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 1.5 நாள் கிட்ட ஆகிப்போச்சு. இன்றைக்கி நான் சாயங்காலம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா மேலேருந்து எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே இருந்தது. சரி எட்டி எட்டி பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து ஒரு பேப்பரில் அந்த சாதத்தை வச்சு அதுக்கிட்ட காமிச்சேன். அதே மாதிரி அதுவும் மேலேருந்து கீழே இறங்கிட்டு கீழே வந்துட்டு ஒரு 2 ரூமு 3 ரூமு அப்படியே நடந்து வந்து உலா வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த சாப்பாடு வச்சு சாப்பாடை சாப்பிட்டுட்டு திரும்பவும் வாசலில் அந்த பக்கத்தில் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டு மேலே போய் பறவை மேலே ஏறிக்கிச்சு. அதுக்கப்புறம் சாயங்காலம் வந்து கொஞ்சோண்டு இந்த கொய்யாப்பழம் அதெல்லாம் தின்னுட்டு மேலே போயிடுச்சு. அணில் வந்து சாப்பிட்ற அழகே அழகு தான். அது எந்த ஒரு உணவையும் 2 கையால் எடுத்து அழகாக குறித்து சாப்பிட்றத பார்க்கும்போது நமக்கே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அழகாக இருக்கும். ரெண்டாவது அதோடைய சுட்டித்தனங்கள் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அணில் சாதாரணமாக யார் வீட்டுக்குள்ளேயும் வராது. அப்படி அந்த வீட்டுக்குள்ளே வந்ததுனாக்கா அந்த வீடே ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நல்லது நடக்கக்கூடிய ஒரு வீடாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து உண்மை தான். எங்கள் வீட்டு விருந்தாளி அணில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.